பீகார்ல இருந்து ஒரு பையன் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா மேல? சபா இப்பவே கண்ண கட்டுது. ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்த லெவல் தான் நான் காலி. ஹலோ ஹலோ ஷிட், நீ எல்லாம் ஒரு பொண்ணு. அவளுங்களா நீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கடைசி பொண்ணு பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? கொஞ்சம் விவரமா அது சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது ஒரு 2 வருஷமா தான் வேலை செய்யுது. இது இப்போ பீகார்ல இருந்து ஒரு பையன் அங்க வந்து சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஷூ டிசைனர். ஷூ டிசைனர் இருக்கும்போது இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அது பார்க்கும் போதெல்லாம் ஆசையா இருக்கும். அதான் தாங்க நிக்குது, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை? எனக்கு விருப்பம் கிடையாது. 2 வருஷமா தான் அந்த மாதிரி இவங்ககிட்ட வீட்ல கூட கடைசி யாருக்கும் சரியா ஆனதுல இருந்து பேச என்கிட்ட பேசல. நாளைக்கு பேசுமா, அப்பா அம்மா கிட்ட பேசுமானோட சரி, எனக்கு கால் நோவுது, எனக்கு தூக்கம் வருதுன்னு போய் படுத்துக்கும். நான் தூங்கணும். குட் நைட். அப்புறம் வர சொன்ன பிற்பாடு 2 மணி நேரம் போட்டு வீட்டாண்ட வந்தேன். உன் பேர் என்ன பண்ண ஆசிக்குமா? இப்ப பேசிச்சே ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேர் என்ன? என்ன வயசு ஆகுதுன்னாக்கா 27. எத்தனை வருஷம் ஆகுது நீ தமிழ்நாட்டுக்கு வந்தா? 20 வருஷம் ஆகுதுன்றா. இது ஒரு வழி பாதை, திரும்ப போறது உயிர் மட்டும்தான். இங்க யாராவது சொந்தக்காரர் இருக்கிறாங்களா கேட்டா யாரும் இல்லை. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சதும் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வரேன் அப்படின்னா. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அம்மா அப்பா வரலன்னா என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா அப்பா ஒத்துக்கலன்னா இந்த பொண்ணு வானான்னு விட்டுறேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அங்கெல்லாம் போனால் தேர முடியாது அப்படின்னு சொன்னா அவன் தான் வேணும். அது கூட சொல்ல மாட்டான். இப்படிதான் தலையாட்டுறா. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? பையனா இருந்தாலும் கண்ணுக்கு பொண்ணா தெரிஞ்சே இருந்தாலும் இவ்வளவு நடக்குது. கண்ணுக்கு தெரியாத அந்த ஊர்ல என்னென்ன நடக்குமோ. இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. பல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் அந்த 5 வருஷம் தான் கணக்கு. அந்த 5 வருஷம் கிராஸ் ஆயிட்டாங்கன்னா நல்லா வாழ்ந்துடும். ஓ நீ அப்படி வரியா? சுனிதா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? மச்சி நடந்து என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். வேற எப்படி? ஏன்டி பாபு எல்லாம் அவனை தெலுங்குல பேசுவனா? என்ன வேலை செய்யறாரு அவரு? அவரு ஷூ டிசைனிங்ல இருக்காரு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். யாரு ப்ரப்போஸ் பண்ணீங்க? அவரு தான் பண்ணாரு. என்ன சொன்னாரு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் அவர் தான் வேணும் சொல்றேன், ஆனா வீட்டுல வேணாம் சொல்றாங்க. நீ என்ன பண்ணறதா இருக்க சொல்லுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு முக்கியமா இந்த பையன் உனக்கு? ஏன்? பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி லவ்? யா. ஹூ? ஆஸ்திரேலியாக்காரன் அமெரிக்காக்காரன்? நோ நோ யூ ராங். மதுரைக்காரன். பெரிய லேடி மாதிரி உட்காந்து பேசுற நீ. 20 வயசு தான் ஆச்சு, குழந்தை நீ. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப் நம்ம தானே பார்த்தாகணும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? என்ன நம்பிக்கையில நீ ஒரு வருஷம் ஜஸ்ட் ஒரு வருஷம் தெரியறது ஒரு பையன் கூட போறேன்னு சொல்ற? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. சப்போஸ் இந்த பையனை பத்தி விசாரிக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை தெரியறது, அப்போ ஓகே வேண்டான்னு சொல்லிடுவியா? நடக்காது. அது மட்டும் நடக்கவே நடக்காது கோபால். அரேஞ்ச் மேரேஜ்ல நம்ம பார்க்கும்போது ஏதாவது பிரச்சனை இருந்தா சரி வேண்டான்னு ஒதுக்கி வச்சிடலாம். காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலன்னா இடையில இறங்கிடலாம். முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, கண்ணை மறைச்சிடும். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது, டங்கு வேற அந்தரம். வேலை செஞ்சுட்டு வந்தா வீட்டுல சமைச்சு வைக்கிறதுக்கு அம்மா வேணும், பிளேட்டை கழுவுறதுக்கு அம்மா வேணும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எப்படின்னா இன்னொரு வீட்டுக்கு போறேன் தானே, அது ஏன் இவங்களை பண்ணி வைக்க மாட்டீங்க? இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். இந்த கேள்வி எல்லாம் அவங்களே கேட்டுக்கலாம் மேடம். கேட்டுடலாமா? வர சொல்லுங்களேன். தப்பா இருக்க, அவனை பார்க்கணும், வர சொல். ஏன் இந்த பொண்ணை சூஸ் பண்ணீங்க? பிடிச்சி இருந்ததை சூஸ் பண்ண. சரி, நீங்க ரொம்ப ராசியான ஆளியத்தையா. நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு சென்னைக்கு வந்துட்டு? 16. 20 வருஷம். 20 வருஷம் சொன்னாரு.
10 வயசுல 5வது தான் படிக்க முடியும். அங்கேயே பொய் சொல்லக்கூடாது. போய் சொல்ல இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. யாரோட வந்தீங்க? எங்க சித்தி கூட வந்தேன். சித்தி எங்க இருக்காங்க? இப்போ இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. சபா இப்பவே கண்ண கட்டுது. SLC பாஸ் பண்ணிட்டீங்களா? எங்க சர்டிபிகேட்? சர்டிஃபிகேட்ல எது கிடையாது, சர்வீஸ் மட்டும்தான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இது பாரு தம்பி, எனக்கு இதுல ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட். பாவம். அவர் தான் கதை சொல்ற மாதிரி சொல்ற, இருக்கலாம் வரலாம் போலாம்னு சொல்றாரு. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அப்பா அம்மாவோட நம்பருக்கு இவ்ளோ தேடுவாங்களா? இல்ல அது எப்படி இல்லாம இருக்கும்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நம்பர் கொடுங்க. நம்பர் இல்லையே, நோட் பண்ணலையே நான். பெஸ்ட் ஜோக் ஆஃப் த இயர். மச்சான் வர காமெடி டைமிங் சான்ஸே இந்த பாரு சுனிதா, தப்பா இருக்கு, எல்லாமே தப்பா பாரு. இருக்கு. சாக்கோக்கோர. கல்யாணம்னா விசாரிக்க தான் செய்வாங்க. நீங்க கிரிமினல் எல்லாம் இல்லல்ல? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கிரைம் பண்ணி எல்லாம் இங்க வந்து உட்கார்லையே. ஒரு நம்பர் கொடுங்க. இல்ல மேடம். இல்லை இல்லை இல்லை. அது எப்படி மேடம்? ஒரே உங்க ரூம்ல பாஸ் ஒரு நம்பர் பேட்ச். கொடுங்க. பாஸ் நம்பர். ஏன் சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. தெரியாது. சும்மா இருக்குதா? அப்படி சும்மா பொண்ணை கொடுத்துருவாங்களா? நீங்க அப்பா அம்மா என்ன சொல்றாரு அது பண்ணு, சரியா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? தயவு செஞ்சு ப்ளீஸ் விட்டுருங்க. சரி மேடம். வேண்டாம். வா வந்து ஆட்டோல ஏறு. நீ வரமா நின்னு ஃபைட்ட வேடிக்கை பாருடா. அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல. முகமது நூர் ஆலம். தெரியுமா உனக்கு அந்த பேரு? எல்லாம் மண்டையாட்டு. இந்த பையன் சொன்னா கேட்டுடுவான். அவனுக்கு புரியுது. இவதான் சொன்னா கேட்க மாட்டான். I'm 23. எனக்கு தெரியும் யார் செட் ஆவா, யார் கரெக்டா இருப்பான். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க. நான் வரேன். அதுக்கு டைம் தர மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ண முடியும் என்னால? அது யோசி. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் யாப்பா. நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற, என்ன பத்தி யோசிட்டியா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த நிமிஷத்தை நானே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? How do I tell you? என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. சாவுதான், 2 தான் முடியும். சாவு சாவும்ல செத்த பையல. நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. இப்போதைக்கு உங்க அம்மா என்ன சொல்றாங்க அது கேளு. இது அப்பயே சொல்ல வேண்டியதுதானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீ வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்றதா சொல்றேன், அவங்க தான் என் பேச்சு கேட்க மாட்டாங்க. சரி என்ன பண்ணலாம்? சீக்கிரம் முடிவு எடு, டைம் வேஸ்ட் பண்ணாதே. நான் முடிவு எடுக்கிறதுக்கு இது எதுவுமே இல்லை. என்னால முடியலடா. போடா. இப்போதைக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாதான். நான் சொன்னது உனக்கு புரியல. உனக்கு இன்னும் ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. அப்ப வேணாம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? அறிவு இருக்கா உனக்கு? நாங்க உங்க அப்பாட்ட தான் பேசணும் சொன்னோம். அப்பாட்ட பேசினதுனால எப்படி தங்கச்சி கல்யாணம் நிக்கும்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மேடம் உங்களுக்கு புரியாதா? இப்போ எனக்கு நல்லா புரியும். சொல்லுங்க, புரியற மாதிரி சொல்லுங்களேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சம்மந்தி வீட்டுல பேசினா பிரச்சனை ஆகும், ஃப்ரெண்ட்ட பேசினா என்ன பிரச்சனை ஆகும்? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பாத்துலடா. எங்க அப்பா பேக்ரவுண்ட் தெரியாத ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணி பேர் ஒத்த கால்ல நிக்கிறேன். அது இல்ல தம்பி. நான் பேக்ரவுண்ட் தெரியாதுன்னு நான் சொல்லலையே, எனக்கு தெரியும். அப்பா பேரு சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதெல்லாம் மைண்ட்ல நிக்க மாட்டேது. சிரிக்கிற? இது என்ன விளையாட்டா? நக்கல்யா அவனுக்கு. அரசாரு மோதிரம் வாங்கினாரு மேடம். தோத்தரன்னு ஏமாத்திக்க. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. சார், அரசவர மோதிரம் வாங்கியிருக்கீங்களா? ஒரு கஷ்டத்துல நான் வாங்கினேன், இல்லைன்னு சொல்லல. போய்து விடுஞ்சி சாம்பார் அப்ப எனக்கு கஷ்டத்துக்காக வாங்கினேன். என்ன கஷ்டம் உனக்கு? நான் குடும்பத்துல இருக்கிற எங்களுக்கு கஷ்டம் இல்லாத நீ தனியாளுக்கு எப்படி கஷ்டம்? ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. உன்னோட மோதிரம் எங்கம்மா? அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன் கொடுத்துருக்கேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.
பைக்ல சுத்துறது இந்த வேலை எல்லாம் வச்சுக்காதே, புரியுதா? புரியுது மேடம். அவங்க தான் 2 மாசம் டைம் கேக்குறாங்களா? மறுபடியும் டைம் டைம் சொன்னேன்னா என்னமா அர்த்தம்? ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? அவங்க வீட்டுல கூப்பிட்டு அம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போறோம், வேற ஒண்ணுமே வேண்டாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கேளுங்க, அவங்க சொல்ற மாதிரி தான் கேளுங்க. கேட்க முடியாதுன்னுமா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஏன் ஏன் பேச முடியாது? அதுக்கு பதில் சொல்லு. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இன்னும் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது. ஏன் எங்களுக்கு தெரியாத நம்பர் இருந்தா கூப்பிடுறதுக்கு? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்களுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் பேசினா ஒரு ரொம்ப ஓவரா பண்றீங்க. போடுங்களேன். இவ்வளோ ஃப்ராட் இருக்குது. நீ நம்புற எல்லாம் ஒரு பொண்ணா? நீ தெரியுமா பண்ணிட்டான், தெரியுமா பண்ணிட்டான். எல்லாம் விசாரிச்சு பெரியவங்களை எல்லாம் வச்சுட்டு தாலி கட்டினாலே விட்டுட்டு ஓடிடுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம். ஊர்ல உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு. செத்தமுடா, செத்தமுடா, செத்தமுடா. லைன்ல வரலாமா? வெயிட் பண்ணுங்க, பிடிச்சிட்டோம். பயிர் பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. மூஞ்சி அப்படியே பாட மூஞ்சி வச்சு பாரு, லட்சணம் பாரு, காதல். மை குட்னஸ். சரியா மேடம்? ஜெரினா, உங்க புருஷன் பேரு? ஆசிக். ஆஷிக். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன். எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 4 பசங்க மேடம் எனக்கு. ஷூ டிசைனரா? ஆமா மேடம். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அந்த உங்க புருஷன் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, தெரியுமா உங்களுக்கு? ஆன பிடிச்சு வையே, கொல்ல பயலுகளை நறுக்க வேண்டியது இருக்கு. பாத்தியா? ஹலோ கான்ட்ராக்ட் டே. சுனிதா போடுங்க மேடம், ஒன்று போடு மேடம். எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சொல்லு சுனிதா. தெரியுமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? தெரியுமா உனக்கு? சுனிதா உனக்கு தெரியுமா? தெரியுமா? இல்ல செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஷிட். ஏன்டி உனக்கு இது தலையெழுத்து? தெரியுமா? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஜென்டில்மேன் மாதிரி வந்து உட்கார்ந்தீங்கல? தெரியுமா? இதா இங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு, அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உங்க புருஷன். சுனிதா எனக்கு இங்க இருக்கு. அவர் எப்படி மேடம் கல்யாணம் பண்றாங்க? நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன் மேடம். இப்போ சுனிதான்னு ஒரு பொண்ணை கூட வேலை பண்ணறது பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார்ந்திருக்காரு. என்ன நினைச்சீங்க நீங்க எங்களை பத்தி? என்ன அநியாயம். அவருடைய வாசிப்புக்கு அண்ட் ஒன் மோர் திங். எதுக்கு அந்த பொண்ணை என்ன மாட்டல? நான் ஏன் மாட்டல மேடம், அவங்க தான் என்ன கேட்டாங்க லவ் பண்றேன்னு. இனி யார் என் கைய பிடிப்பா? அதனால நீயே பிடிச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. அறிவில்ல உனக்கு? விட்டுருங்க மேடம். விட்டுருங்க வா. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசினேன்ல நான் உங்ககிட்ட. ஏன் முட்டா பயிலுலா? உங்க அறிவிலி அறிவு பேயில போவான், பேயில. 20 வயசுல 4 புள்ள பெத்த புருஷன் தேவையா அவனுக்கு? இன்னொருத்தியோட புருஷன். என்ன சார்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல் இருக்கே. இருக்கட்டும், யூஸ் ஆகும். டிவோர்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரா? உங்ககிட்ட தான் கேக்குறேன் நான், பதில் சொல்லு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அவங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லவ் பண்றேன்னு. ஆனா சரி சொன்னேன். நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்பீக் அவுட் பண்ணிடலாம்னு இருக்கேன். என்னது அது வந்து அது உனக்கு எப்ப தெரியும் அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? 1 மாசம் கழிச்சு தான் தெரியும். அப்ப ஏன் நீ விலகி போல? ஏன் விலகி போல? மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? விட்டுருங்க, அவர் போட்டோ விட்டு. அது எப்படிமா விடுவாங்க? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. அந்த பொண்ணு வருவா இப்ப 4 பிள்ளைங்களை கூட்டிட்டு, அவ சொல்லுவா அவனுக்கு பதில். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீ எல்லாம் ஒரு பொண்ணு. 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு